கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தேவனுக்கும், இரண்டாவது நம்முடைய ஊழியக்காரருக்கும் நான் செலுத்துகிறேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எடுத்துகிற தலைப்பு வந்து, ஆனா இதுக்கு முன்னாடி நம்முடைய சகோதரர் வசூல் பண்ணிட்டு போனாரு. அது ஃபுல்லாவே பண்ணிட்டு பத்துதான் இருந்தது. ஸோ இது என்ன கனெக்ட் பண்ணுது அப்படின்னா, நடத்துகிறவர் ஆவியானவர் ஒருவர். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில பேசின முதல் வார்த்தை நாம் பார்க்கிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் அதிகாரம் வசனம். இங்க இயேசு கிறிஸ்துவை அடிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க. இது நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, அதே லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 22ஆம் அதிகாரம் 63 இருந்து 65 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, கரெக்ட் தான் வாசல். இவங்க என்ன பார்க்கிறோம், இவ்வளவு பாடுகள் பட்டிருக்காங்க, இவ்வளவு அவமானங்கள், அவர் கண்ணத்துல துப்பி இருக்காங்க, அவரை அரைஞ்சிருக்காங்க, அவரை கண்ணு கட்டி நீதான் ஞானவானாச்சு, யார் அடிச்ச கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட காரியங்கள் செய்திருக்கிறாங்க. ஆனாலும் தேவன் அங்க என்ன, அதாவது இயேசு கிறிஸ்து அங்க என்ன சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இன்னைக்கு நான் கொஞ்சம் வித்தியாசமா இந்த மன்னிப்பு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மன்னிப்பு அப்படின்றது எப்படி வருது? இவ்வளவு துன்புறுத்துறாங்க, சரி நம்ம சொல்லலாம் அவர் தேவன் இல்ல, அதனால அவருக்கு மன்னிப்பாரு அப்படின்ட்டு. ஆனா அங்க தேவனுக்கு உண்டான ஒரு காரியமும் அங்க நடக்கல. என்ன நடந்தது? அடிச்சாங்க, வலிச்சது, ரத்தம் வந்தது, வேர்வை வந்தது, சதை பிக்கப்பட்டது. தேவனுக்கு உருவம் இல்லை நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்க சரீரம் பிக்கப்பட்டது, ரத்தம் வந்தது அப்படின்னா அவர் என்னவா இருந்திருக்கிறார்? மனுஷரா இருந்திருக்கிறார். மனுஷரா இருந்தாருன்னா எப்படி அந்த மன்னிப்பு பண்ண முடியும்? அப்போ இயேசு கிறிஸ்து வந்ததுக்கான நோக்கத்தை நம்ம பார்க்கணும். எதுக்காக இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தார்? நம்முடைய பாவங்களுக்காக மறிக்க, பிதாவின் சித்தத்தை செய்ய, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற. அப்படித்தானே? மோசேயின் மூலமாய் எகிப்து ஜனங்களை கொண்டு வரும்போது நியாயப்பிரமாணம் 10 கட்டளை தேவன் கொடுக்கிறார் மோசேயின் மூலமாய். ஆனா அதை யாராலும் என்ன பண்ண முடியல, பின்பற்ற முடியல. அப்ப பின்பற்ற முடியாததுனால வருஷம் பாவம் செய்வாங்க, பலி செலுத்துவாங்க, பாவம் செய்வாங்க, பலி செலுத்துவாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்குது. அப்போ பிதாவான இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்புறார். எல்லாருக்காகவும் நீ ஒரே தடவை போயிட்டு மறைச்சிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுற நம்ம பார்க்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆமே. அப்போ இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்திருக்கிறாரு? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறார். அப்போ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினாரா அப்படின்னு பார்க்கும் பொழுது, நியாயப்பிரமாணம் 10 கட்டளை தெரியும். என்னென்ன சொல்லுங்க 10 கட்டளை? வணங்க வேண்டாம், பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக, கல்லறை செய்யாத இருப்பாயாக. சோ இப்படி 10 விதமான கட்டளை கொடுத்தார். அப்படித்தானே? இதுல மன்னிப்பு இல்லவே இல்லையே. அப்ப நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தவர் மன்னிப்பு இல்லை, அப்படி எப்படி அதை நிறைவேற்றினார்? சோ அதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியாய பிரமாணம் என்பது
மோசையின் மூலியமாய் பழைய ஏற்பாடு நாம் பார்க்கிறோம், 10 கட்டளை தேவன் கொடுத்தார். இப்போ புதிய ஏற்பாடு வந்தா 3 விதமா நம்ம, அதாவது 10 கட்டளை கொடுக்குறாரு. இரண்டாவது பாத்தீங்கன்னா அந்த 2 கட்டளையா மாத்துறாரு. ஹல்லேலூயா. 2 கட்டளை என்ன தெரியுமா? அது இல்ல, அது கிடையாது. 2 கட்டளை நாம் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 30-32. அப்போ இங்க என்னவா மாத்துறாரு அந்த 2 கட்டளையே? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, தேவனை நேசி, பிறனை நேசி. அதுதான் நாங்க சொல்லியிருக்கேன். 30வது வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அது தேவனை நேசி. 2வது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்போ நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, தேவனை நேசி, பிறனை நேசி. இதை என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு கட்டளையா மாத்துறாங்க. அதை நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 34-35. அப்போ அங்க என்ன ஆயிடுச்சு? அன்பு வந்துடுச்சு. அப்போ இந்த 10 கட்டளையா இருந்தாலும் சரி, அந்த 2 கட்டளையா இருந்தாலும் சரி, நம்ம கடைசியா பார்க்கும் பொழுது அதுல மையப்பகுதி என்னவா இருக்கு அப்படின்னா அன்பு. 10 கட்டளையில நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக, திருடாது இருப்பாயாக, கொலை செய்யாது இருப்பாயாக. இது எல்லாம் அன்பு இருந்தா என்ன ஆகும்? அங்க எதுவுமே செய்ய முடியாது. ஒருத்தர் மேல நம்ம அன்பு வைக்கணும் அப்படின்னா அந்த எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அப்படிதானே? பிதாவானவர் அன்பு நம்ம மேல வச்சதுனாலதான் நம்ம பாவிகளா இருக்கும் பொழுது கூட இயேசு கிறிஸ்துவை உலகத்துல அனுப்பி மரிக்க செய்தார். ஆமா தானே? அப்போ அந்த அன்பு, வசனம் சொல்கிறது, அன்பு சகல பாவங்களையும் மூடும். அப்போ நம்ம மேல பிதாவானவர் அன்பு வச்சதுனால நம்ம பாவிகளா இருந்தாலும் பாவம் செஞ்சாலும் அதை அவர் மறைத்து நம்மை மன்னித்தார். அல்லேலூயா. அது போல இந்த கட்டளையில நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அன்பு தான் இதுல பிரதானமா இருக்கும். அன்பு வச்சுட்டா போதும். ஒருத்தர் மேல நம்ம அன்பு வச்சுட்டா நம்ம யாரையும் நம்ம வெறுக்க மாட்டோம். அவங்கள நம்ம என்ன சொல்றது, வெறுக்க மாட்டோம், அவங்கள நேசிக்கணும் அவங்க எல்லாருமே. சோ அப்போ நம்ம இங்க அன்பு குறித்து நம்ம பார்க்கிறோம் இந்த கட்டளையில. அப்ப இந்த அன்பை குறித்து நம்ம கட்டளையில பார்க்கும் பொழுது எப்படி இது நியாயப்பிரமாணம் நிறைவேறிச்சு நான் அப்படி சொன்னேன் இல்லையா? இப்போ நான் எடுத்து வாசிக்கலாம். ரோமர் எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 8-10 வரைக்கும் வாசி. கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, நிச்சயாதிருப்பாயாக என்ற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் எழுது. நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற ஒரே வார்த்தையை தொகையாய் அடங்கி. போதும். அடுத்தது வாசி. இப்ப நம்ம இங்க பார்க்கிறோம், அந்த 10 கட்டளை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கொலை செய்யாது இருப்பாயாக, களவு செய்யாது இருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக. இது எல்லாமே எதுல அடங்கி இருக்கு நம்ம பார்க்கிறோம். 9வது வசனம் கடைசியில அன்புல ஒரு தொகையா அடங்கி இருக்கு. ஒரு தொகைனா என்ன? மொத்தமா அன்புலதான் இருக்கு. அப்படிதானே? எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அன்புல அது அடங்கி இருக்கிறதுனால 10வது வசனம் சொல்லுது, அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, அதனால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது. சொல்றேன்னா,
இப்ப இங்க வந்துருச்சுங்களா? அப்போ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து, அதற்காக தான் வந்தேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து, சிலுவையின் கடைசி நேரத்துல கூட என்ன பண்றாரு? அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார். எப்படி நிறைவேற்றினார் அப்படின்னா, இதான் மாத்திரம் நம்ம மீது அனுபவிக்கல, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்ம மீது அனுபவித்ததுனால அவர் அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி, அந்த ஜனங்கள் அவரை அடித்தாலும், அவருடைய முகத்துல துப்பினாலும், அந்த அன்பு என்ன பண்ணது? அது எல்லாத்தையும் மூடுது. அவன் அந்த அன்பு எல்லாத்தையுமே மூடி அவர் என்ன பண்ணது? அவங்களுக்காக ஜெபிக்க தோணுது. அந்த வேதனையில கூட, அந்த பாடுபடுகிற நேரத்துல கூட என்ன பண்ணது? அந்த அன்பு இருக்கிறதுனால, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம் அன்பை குறித்து நாம் பார்க்கிறோம். அன்பை குறித்து நாம் எதுல பார்க்கலாம் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 4-7. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, நிர்மப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்படிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நிலையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தை சகிக்கும். இப்போதும் 8வதுல ஃபர்ஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா, அன்பு ஒரு காலம் ஒழியாது. இப்போ அந்த அன்பு பிதாவின் இடத்துல இருந்தது, இயேசுவின் இடத்துல இருந்தது. இயேசு யாருக்கு கற்பித்துட்டு போனாரு? சீஷர்களுக்கு கற்பித்துட்டு போனாரு. கற்பித்துட்டு போனது மட்டும் அல்லாமல், நான் கற்பித்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் சொன்னாங்க. எவர்களுக்கு உபதேசம் பண்ண சொன்னாரு? நமக்கு. அப்போ பிதாவானவர் அன்பா இருந்தார், தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்ட்டு நம்ம 1 யோவான் 4:8 நாம் பார்க்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இயேசு கிறிஸ்து அன்பா இருக்கிறார். எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, யாருமே, அதாவது நம்ம செஞ்ச பாவத்துக்காக அவரு தண்டனை ஏற்றுக்கிறார். அப்போ அவரு அன்பா இருக்கிறார். அப்போ சீஷர்களை நம்ம பார்க்கும்பொழுது, எத்தனையோ சீஷர்கள் அன்பா இருந்தாங்க. அதாவது அந்த 12 சீஷர்களுமே அன்பா இருந்ததுனாலதான் அவங்க ஒரு இடத்துக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிச்சு நம்ம இன்னைக்கு அந்த சுவிசேஷத்தை பெற்றுக் கொண்டிருக்கோம். இப்போ அந்த சீஷர்கள் சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. யார்கிட்ட அறிவிச்சாங்க? நம்ம கிட்ட அறிவிச்சாங்க. அந்த அன்பு நம்ம கிட்ட இருக்கா? நம்ம கொரிந்தியர்ல என்ன பார்க்கிறோம்? அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இப்படிப்பட்ட இது ஒரு 14 இருக்குன்னு நினைக்கிறேன். 14 விதமான காரியங்கள் இருக்கு. இந்த 14 விதமான காரியங்கள் நமக்குள்ள காணப்படுகிறதா? அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போவோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அன்பா இருந்தார், தேவன் அன்பா இருந்தார், சீஷர்கள் அன்பா இருந்தார்கள். அவங்க நிறைய பேருக்கு சுகத்தை கொடுத்தாங்க. அன்பு இல்லைன்னா நான் ஏற்று ஒரு சுகத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா சீஷர்களும் நிறைய பேருக்கு சுகத்தை கொடுத்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் நம்ம சீஷர்கள் ஒவ்வொருத்தருமே ரத்த சாட்சியாக மறைத்திருக்கிறாங்க. சோ இது எல்லாமே எப்படி முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பு இருக்கிறதுனால மட்டும்தான். அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா இவங்களுக்காகலாம் நான் ஏன் மதிக்கணும் அப்படின்னு சொல்லி. சோ அந்த அன்பு, தேவனுடைய அன்பு அவர்கள் பெற்று கொண்டதுனால அவர்கள் ரத்த சாட்சியா மதித்தாங்க. நம்ம நிறைய பேர் பார்க்கிறோம். அதாவது எனக்கு தனித்தனியா பேர் தெரியல, ஆனா எப்படி மறித்தார்கள்ன்றதை நான் சொல்றேன். ஒருவர் என்ன பண்ணப்பட்டாங்கன்னா, 2 புழக்கப்பட்டு 2 கொண்டிருக்காங்க அவர் உயிரோட. இன்னொருத்தர் தோலை உரிச்சு சாவடிச்சாங்க. இன்னொருத்தர் தலைகீழ சிலுவையில் அரைஞ்சாங்க. இன்னொருத்தர் எண்ணெயில போட்டு வந்துட்டாங்க உயிரோட. இது எல்லாமே தோமாவை பத்தி தெரியும் நமக்கு, கல்லால் அடிச்சு சாவடிச்சாங்க. சோ இப்படிப்பட்ட பாடுகள் அனுபவிக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள அன்பு இல்லாம இருந்திருக்காதுல்ல.
இயேசு கிறிஸ்து எதற்காக அப்படியே அந்த பாடுகளை அனுபவிச்சு அந்த கன்னத்துல அடிச்ச பொழுதும் அந்த காரி துப்புன பொழுதும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு மன்னி கேட்டாரோ, அதே போல இந்த சீஷர்களும் அவர் என்ன சொல்லிட்டு போனாரோ அதை செய்யும்படியாக வந்து அவர்களும் ரத்த சாட்சியா மாறிட்டாங்க. அப்போ சீஷர்கள் நமக்கு கற்பித்துட்டு போயிருக்காங்க. நம்ம அன்பா இருக்கிறோமா அப்படின்னு நம்மளுடைய மனசாட்சி பார்த்து நம்மளே கேள்வி கேட்கிறோம். அப்போ நமக்குள்ள ஒருத்தர் நம்மள அதாவது ஏதாச்சும் நமக்கு ஒரு தீங்கு செஞ்சிருக்கலாம், நம்ம நல்லா வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அதை வந்து எடுத்துருக்கலாம். சோ இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு, நமக்கு தெரியும். இப்படி பண்ணவங்க நம்ம என்னைக்காச்சும் யாராவது மன்னிச்சிருக்கோமா? நம்மளுடைய வாழ்நாட்கள்ல இத்தனை வருஷமா இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். நம்ம என்னைக்காச்சும் அந்த காரியத்துல நம்ம போயிட்டு முரண்பட்டு இருக்கிறோமா? இல்ல நம்ம அதை மன்னிச்சிருக்கிறோமா? அப்போ நமக்கு என்ன பேர் இந்த உலகத்துல சொல்றாங்க அப்படின்னா கிறிஸ்தவர்கள். அப்போ கிறிஸ்து அவர்கள், இதை நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். கிறிஸ்து அவர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்க உட்காந்துருக்க எல்லாருமே கிறிஸ்து தான். ஆமா தானே? ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாருமே கிறிஸ்து தான். கிறிஸ்து அவர்கள் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய சாயலை உடையவர்கள். கிறிஸ்து என்ன மாதிரியான சாயலா இருந்தார்? நன்மை செய்கிறவராக இருந்தார், அன்பாக இருந்தார், சுகம் கொடுக்கிறவராக இருந்தார், உதவி செய்கிறவராக இருந்தார். இப்படிப்பட்ட கிறிஸ்துவின் அன்பு சாயல் நமக்குள்ள இருக்கிறதா? கிறிஸ்தவர்கள் நம்ம பேர் எடுக்கிறோம், ஆனா அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருக்கிறதா நாம் சிந்தித்து பார்ப்போம். ஏனென்றால் இந்த காலம் கடைசி காலமா இருக்கிறது. இவ்வளவு நாள் நம்ம இஷ்டத்தின்படியே இருந்தாலும் ஓகே, ஆனா இருக்கிற கொஞ்ச நாட்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வது நம்ம மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்து அவர்கள் அப்படின்னும் போது நிறைய பேர் நம்ம சந்தையில எல்லாம் சொல்லுவாங்க, ஏதோ பக்கத்துல ஏதோ பிரச்சனை வச்சுக்கலாம் சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமைனா பைபிள் தூக்கிட்டு போறாங்க, ஞாயிற்றுக்கிழமைனா பைபிள் தூக்கிட்டு போறாங்க, ஆனா எதுக்குமே கிடையாது. ஆனா வாய் கொடுத்து போறேன் என்ன நான் பேசுறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ அங்க என்ன பண்ணுது? தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுது. அப்போ கிறிஸ்தவர்களா இருக்கிறனா கிறிஸ்துவை தரித்து கொள்ளாம வேற எதையும் நம்ம என்ன பண்ணுவோம்? தரித்து கொள்வோம். அப்போ கிறிஸ்துக்கு எப்படி அன்பு இருந்தது, சீஷர்களுக்கு எப்படி அன்பு இருந்தது, பிதாவாகிய தேவனுக்கு எப்படி அன்பு இருந்ததோ அந்த அன்பு நமக்குள்ள காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமா இருந்தது. நம்ம மிஷினரிக்கெல்லாம் தெரியும் இல்லையா? மிஷினரிங்க ஊழியர் செய்வதற்காக இங்க வந்தாங்க. அப்போ அன்னை தெரசா எல்லாருக்குமே தெரியும், அப்படிதாங்க. அன்னை தெரசா வந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்காக, அதாவது சுவிசேஷம் சொல்வதற்காக வரல. அவங்க கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக தான் வந்தாங்க. எப்படின்னா தொழில் நோயாளிகளை அவங்க பார்த்து கொள்வதற்காக வந்தாங்க. அவங்க யாருமே தொட முடியாத நிலையில இருக்கிற தொழில் நோயாளிகளை அவங்க தொட்டு அதை கழுவி அது காயங்களுக்கு மருந்து போட்டு அவங்க அதை பண்ணாங்க பாருங்க. அதனாலதான், அதாவது இந்து ஆசிரமம் இருந்தாலும் சரி, முஸ்லிம் அந்த மாதிரி ஆசிரமம் இருந்தாலும் சரி, அன்னை தெரசா போட்டோ இருக்கும். அப்போ அவங்க ஜனங்கள் எதை பாக்குறாங்க அப்படின்னா அவங்க காட்டின அன்பு தான் பாக்குறாங்க. அவங்க இந்த மதம் அந்த மதம் பாக்குறாங்க. அப்போ நமக்குள்ளேயும் ஜனங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணணும்? நம்ம கிறிஸ்துவனுடைய அன்பை பார்க்கணும். அவங்களா ஐயோ அவங்க ரொம்ப ரொம்ப அன்பா இருப்பாங்க அப்படின்ற பேர் எடுக்கணும். இதைதான் நம்ம பார்க்கிறோம். நான் கடைசியா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நோவாவோட காலத்துல மழை வருதுன்னு சொன்னாங்க. ஆனா யாருக்குன்னா தெரியுமா? ஏன்னா மழை அவங்க பார்த்தது கிடையாது. மூடு பனி அந்த பனியை வச்சுதான் அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாமே விளைவிச்சாங்க. அப்போ நோவா சொல்லும் பொழுது அந்த பாவம் பெருகிட்டு நோவான் காலத்திலும் லோத்தினுடைய காலத்திலும் நம்ம பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 37 இருந்து 39. இது மத்தியிலே நம்ம பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 26 இருந்து 30 வரைக்கும் இதே சம்பவத்தை தான் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு.
அப்போ லோத்தினுடைய காலத்திலும் என்ன ஆயிடுச்சு, பாவம் அதிகமாச்சு. அங்க பெண் கொடுத்தும் அவங்க இஷ்டப்படி பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் குடிச்சும் புசித்தும், அதாவது அவங்க பாவம் அதிகமாயிடுச்சு, நம்ம தவறு செய்யறோம்ன்ற ஒரு இதுவே இல்லாம இருந்தாங்க. ஆனா அந்த லோத்தின் காலத்துல சோதம் குமார பட்டணம் என்ன பட்டது, அழிக்கப்பட்டது. அதே போல நோவாவின் காலத்திலும் மழையும் பூமியின் ஊற்றுகளும் என்ன ஆச்சு வந்து நோவாவை தவிர மீதி எல்லாரையுமே அழிச்சு கொண்டது. அதே போல நம்ம புதிய ஏற்பாடுல வரும்பொழுது மெஸ்ஸியா வருவார் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு என்னவா இருக்கு, அநேக தீர்க்க தரிசனங்கள் நம்ம பார்க்கிறோம். ஏசியா தீர்க்கதரிசி இவங்க எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மேசியான்னு ஒருத்தர் வருவாரு வருவாரு வருவாருன்னு சொன்னாங்க. ஆனா மரியாதை வயிற்றுல இருந்து வருவாங்கன்னு சொல்லல, மேசியான்னு ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஜனங்களால யூத ஜனங்களால மரியாதை வயிற்றுல இருந்து வந்த மெஸ்ஸியாவை என்ன பண்ண முடியல, ஏத்துக்க முடியல. என்னப்பா அவர் தேவன் சொல்ற, அவர் எங்களுக்கு வானத்துல அப்படியே வந்தா நாங்க ஏத்துப்போம். நம்ம கூட இருக்கிற ஒரு மரியாதை, அந்த ஒரு குடிசையில இருக்கிற ஒரு மரியாதை அவங்க வீட்டுல அவங்க வயிற்றுல போறது எப்படி நான் இயேசு கிறிஸ்து இல்ல மெஸ்ஸியா நான் எப்படி ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏத்துக்கவே இல்லை. மேசியா வராருன்னு இன்னைய வரைக்கும் அவங்க காத்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க இயேசு கிறிஸ்துவ பிறந்தாரு, அவர் சிலுவையில அடைஞ்சாங்க, அவர் ஒப்பு கொடுத்துறாங்க. எதனால ஒப்பு கொடுத்தாங்க, என்னுடைய கடவுள் பேரை இவரு எப்படி சொல்லலாம், நான் தான் மெஸ்ஸியான்னு சொல்றாருல, அதனாலதான் ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ அவங்க அந்த மெஸ்ஸியா அப்படின்றத அவங்க அவர் தான்றதை ஏற்றுக்கொள்ளல. இப்போ அது போல இப்போ இயேசு கிறிஸ்து திருடனை போல வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வருகை நாளையும் நாழிகையும் ஒருவனும் அறியான். அப்போ இப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம இஷ்டப்படி நடந்துட்டு இருக்கோம். பாவம் உலகத்துல அதிகமாயிடுச்சு. நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம மத்திய 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். 24:12. போதும். இப்ப நடக்கிறதெல்லாம் நீங்க நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய காரியங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அன்பு இல்லாம போயிடுச்சு உலகத்துல. என்ன வசனம் சொல்லுது, அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தனித்து போகும். உலகத்தானுடைய அன்பு தனித்து போகும். ஆனா நம்மளுடைய அன்பு, அடுத்த வசனம் சொல்லுது, முடிவு வரைந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். உலகத்துல இருக்க என்ன வேணாலும் பண்ணிட்டோம், ஆனா நம்ம கிறிஸ்துவை தரித்தவர்கள், பிதாவின் அன்பை பெற்றவர்கள், அவரிடத்துல நம்ம மன்னிப்பு பெற்றுக்கொண்டவர்கள், நம்ம என்ன பண்ணணும், முடிவு வரைந்தும் அந்த அன்பில நிலைத்திருக்கும் பொழுது அவருடைய ரகசிய வருகளை நாம என்ன பண்ணுவோம், எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதுதான் நம்ம பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் தான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் எப்போ வருவாருன்னு தெரியாது. ஆமா தானே, நோவா காலத்துல மழை வரும் நாங்க யாருமே நம்பல, அது நாங்க பார்த்ததே கிடையாது, அது வரட்டும். அப்போ மரியாள் இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாரு வருவாருன்னு தீர்க்கதரிசி மூலமா சொன்னாங்க, நம்பல. இப்போ இயேசு கிறிஸ்து திருடனை போல வருவேன், நான் வர நாள நீ தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம அதை சிந்தித்து பார்க்கிறோமான்றது தெரியல. ஏன்னா உலகத்துல அக்கிரமம் அதிகமாயிட்டு இருக்கு. மனுஷன் மேல மனுஷனுக்கு அன்பு இல்லை. நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. சில பேர் கொலை பண்ணாங்க, அத்தனை பேர் கொலை பண்ணிட்டாங்க, நேத்து ஒருத்தர் கல்லாலே தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. சோ அந்த அன்பு இல்லாமலே போயிடுச்சு. அப்போ உலகத்துல அன்பு குறைத்துட்டதான் இருக்கும். ஆனா கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம், கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களா இருக்கிற நாம், கிறிஸ்தவர்கள் என்ற வார்த்தைக்கு உரிமை உள்ளவர்களா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருடைய அன்பை நாம் தரித்து கொள்ள வேண்டியதா இருக்கும். என்ன வேணாலும் செய்யட்டுமே, இவ்வளவு நாள் அதுதான் நான் சொன்னேன், இவ்வளவு நாள் நம்ம எப்படி இருக்கலாம் எடுத்துட்டு போயிடும். ஆனா இதுக்கப்புறம் யார் என்ன வேணாலும் செய்யட்டும், அதனால ஒரு பெரிய நஷ்டம் கூட வரட்டும், கொலை கூட பண்ணட்டும், அந்த அன்புல நாம் இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மளால செல்ல முடியும்.
நம்ம அவங்க தீமை செஞ்சா அவங்க எப்படி செய்யலாம், நான் எப்படி அதை மன்னிப்பேன் அப்படின்னா, நம்ம பாவியா இருக்கும்போது தான் நம்ம தேவன் நம்மளுக்கு மன்னிச்சார். ஆமே, நம்ம பாவியா இருக்கும்போது நம்முடைய தேவன் நம்மை மன்னித்தார். அப்போ நம்ம உலகத்துல இருக்கிற தப்புலாம் சின்னது தானே. நம்ம அவருக்கு விரோதமாய் பாவம் செஞ்சிருக்கோம், அதே மன்னிச்சுட்டார். உலகத்துல இருக்கிறவங்க நமக்கு விரோதமா தான் செய்வாங்க, அது நமக்கு விரோதமாய் செய்யறதுனால அதை மன்னிக்கிறதுனால ஒன்றும் குறைஞ்சு போக போகுது இல்லை. ஸோ ஆகையினால இயேசு கிறிஸ்து எப்படி அன்பா இருந்து அவரை துன்புறுத்தினவர்களை, அவர்களை அடித்தவர்களை, காய் துப்புனவர்களை எப்படி மன்னித்து பிதாவினிடத்துல வேண்டுதல் செய்தாரோ, நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் பிதாவினிடத்துல மன்னிப்பு கேட்டு இனியும் நமக்கு செய்கிற இந்த உலகத்துல யார் என்ன வேணாலும் செய்தாலும் நம்ம அதை மன்னித்து விட்டு போகும்போது தேவன் நம்மை ஆசீர்வாதமாக இந்த உலகத்துல வைப்பாரு. அவருடைய வருகையை நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஏனென்றால் அவர் வருகைக்கு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆயத்தமா இருக்க வேணும்னா நம்ம இடத்துல அன்புன்ற ஒரு வார்த்தை இருந்தா போதும், எல்லா காரியத்திலும் நம்ம சரியாயிடும். ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய அன்பை பெற்றலாம், தேவனிடத்திலிருந்து அன்பை பெற்றலாம். நம்மும் இந்த உலகத்துல பிறர் இடத்துல நாம் அன்பு செலுத்தும் பொழுது தேவன் நம்மள என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். இரண்டாம் வருகை வரைக்கும் போத்தல, ரகசிய வரைக்கும் நம்ம போய், அதுதான் முக்கியம். இரண்டாம் வருகை வரைக்கும் போனா உபத்திரவம் தான் நமக்கு. ஆகையினாலே கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.